நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்க செய்யற உதவியையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் விரோதமா நீங்க செய்யற தொழில் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நானும் அனாதை ஆசிரமத்துல வளர்ந்திருந்தேன்னா உன்ன மாதிரியே படிச்சு நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பேன். ஆனா இடையில என் மேல நைனா காட்டின அன்புதான் என் வாழ்க்கை பாதையே மாத்திருச்சு. மாறி போன உங்க வாழ்க்கைக்காக நீங்க யார் மேல வேணாலும் பழிய போடலாம். ஆனா இப்ப நீங்க மாற போறீங்களா இல்லையா? மிஸ்டர் மைக்கேல் ராஜ். தேங்க்யூ சார். நூத்துக்கணக்கான சம்பல் கொள்ளக்காரங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் கிட்ட சரணடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான கொள்ளக்காரங்க, கொலைபாதகர்கள் இவங்களையே இந்த சமூகம் மனுஷனா மதிச்சு ஏத்துக்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்க தவறுகளை உணர்வது உங்களுடைய கடமை. ஒன் சைடு ஆஃப் மைக்கேல் ராஜை பத்தி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த அதர் சைடு இன்ஸ்பெக்டர் ஷீலா என்கிட்ட சொல்லியிருக்கு. அரசாங்கம் உங்க மேல சுமத்திருக்கிற குற்றங்களை ஒத்துக்கிட்டு முதல்ல நீங்க சரணடைஞ்சிருங்க. ஓகே சார், இப்பவே நான் தயாரா இருக்கேன். அது மட்டுமல்ல, உங்களை கருவியா பயன்படுத்தி கோடிக்கணக்கா சம்பாதிச்ச பெரிய மனுஷங்க, அரசியல்வாதிங்க, டிபார்ட்மெண்ட் கஸ்டம் ஆபீசருங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண நீங்க உதவி செய்யணும். மிஸ்டர் மைக்கேல் ராஜ், நீங்க அப்ரூவரா மாறணும். தப்ப உணர்ந்து நீங்க மட்டும் திருந்தல, ஒரு பெரிய திருட்டு கும்பலை பிடிக்க கவர்மெண்ட்டுக்கு உதவுறீங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கு தேவையான எந்த ஹெல்ப்பும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நான் சரண்டர் ஆகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எதிரிங்க யாருங்கிறது எனக்கு தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எங்க 2 பேர் பொறுப்புலையும் விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ அப்ரூவரா மாதிரி எங்களை காட்டி கொடுக்க போறியா? எவிடன்ஸ கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுக்க போறியா? உன்னை உயிரோட விட்டாதானே? Thank you.
குற்றங்களை சுட்டி காட்டுறது ரொம்ப சுலபம். ஆனா தன் குற்றங்களை தானே உணர்றது நாகரிகம். அந்த நாகரிகம் மைக்கேல் ராஜ் கிட்ட நிறைய இருக்கு. அதை நான் பாராட்டுறேன். என்னோட மந்தையில இருந்து 2 ஆடுகள் வெளியே போச்சு. ஒண்ணு குற்றங்களை செய்தே மனுஷங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சது, இன்னொன்னு குற்றங்களை தடுத்து மனுஷங்களை வாழ வைக்க நினைச்சது. எண்ணமும் மனசு ஒண்ணுதான், ஆனா பாதை தான் வேறு. உங்க 2 பேரையும் ஒண்ணாக்குறதுல நான் சந்தோஷப்படுறேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என்ன ஃபாதர், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு அவங்கள போய் கேக்குறீங்க? மைக்கேல் ராஜ், உங்களுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். உங்களுக்கு அப்புறமும் நிறைய பேரை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். எல்லாருமே என்ன ஃபாதர்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் கூப்பிடும் போது நான் சராசரி ஃபாதர் ஆயிடுறேன். நாளைக்கு நான் மைக்கேல் ராஜ் அரெஸ்ட் பண்ண போலீஸ் போர்ஸோட வருவேன். அவன் சரண்டர் ஆக தயாரா இருந்தாலும் அவனை சுட்டு கொல்லணும். கடத்தல் மன்னன் மைக்கேல் ராஜ் தப்பி ஓடும்போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு இருக்கல்ல வரணும் சார். கரெக்ட். இன்னைக்கு தாயா உன் சர்வீஸ்லயே உருப்படியான ஒண்ணு சொல்லி இருக்கிற. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் ஷீலாவுக்கு தெரிஞ்சு எப்படி அங்க வருவா, அவளையும் சுட்டு கொல்லணும். ஆனா கடத்தல்காரர்களுக்கும் போலீஸுக்கு ஏற்பட்ட மோதல்ல அவ செத்து போயிட்டான் ரெக்கார்ட்ல இருக்கணும். ஆமா, கரெக்ட்? பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார். இதுக்கு மேலே நான் ஏதாவது யோசிக்கணுமா? வெரி குட். மைக்கேல், மைக்கேல், நீ எடுத்த முடியுதாண்டா கரெக்ட். நம்ம சொத்தை எல்லாம் தொழிலாளிகளுக்கு எழுதி வச்சுட்டேன். டாக்குமெண்ட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துரு. மைக்கேல், இந்த அனாதை அப்பான்னு கூப்பிட சொந்தம் வேணும்னு சொல்லிட்டு உன்னை எடுத்து வளர்த்த ஆரம்பத்துல உன் நெஞ்சில நஞ்ச வச்சுட்டோம்பா. அதுக்காக என்ன மன்னிச்சிடியா? ஏன் என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? டேய் போடா, பெத்தவனுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியும்பாங்க. தத்து எடுத்தவன் தானே, அதான் தாறுமாறா வளர்த்துட்டேன். எது எப்படியோடா உன்னையும் ஷீலாவே கல்யாண கோலத்துல பார்க்க போறேன்னு அந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டா. இனி நான் சந்தோஷமா சாவட்டா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஐஜி கிட்ட கொடுத்துட்டு நான் நேரா சர்ச்சுக்கு வந்துடுறேன். நீ எங்க வந்துரு. 1000 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கான். அசத்து புடுற அசத்து. அப்பம் பார்க்காத கல்யாணத்தை புள்ள நீ பார்க்க போறடா. அந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டா. எனக்காக எந்த நேரத்திலையும் எவ்வளவு துணிச்சலான வேலையா இருந்தாலும் தான் உயிரை பணைய வச்சு செஞ்சு முடிச்சீங்க. அதுக்காக நான் சாகர வரைக்கும் உங்களை கடமைப்பட்டிருக்கேன். இந்த மைக்கேல் ராஜோட கட்டுமரம் இனிமே கடலுக்கு சரக்கு எடுக்க போறதில்ல. ஆமா, நான் இந்த தொழிலை செய்ய போறதில்ல. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் சொத்தை பூரா கொடுக்க போறேன். என் சொத்து யார் யாருக்கு எப்படி எப்படி சேரணும்னு இந்த ஃபைல்ல டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். நான் போலீஸ்ல சரணடைய போறேன். பயப்படாதீங்க. நான் எந்த நேரத்திலையும் யாரையும் சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன். வாங்கிங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுக்க போறீங்களே நைனா, உங்களை எப்படி நைனா விடுறது?
ஏய், நைனா வந்துட்டாரா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நைனா வந்துட்டாரா இல்லையா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? ஏன்டா கண் கலங்குற? நம்ம நைனாவை பீட்டரும் அவங்க ஆளுக்களும் கொன்னுட்டாங்க. ஏண்டா இந்த மிஷின் கன் எப்படி இருக்குமோ கண்ணுல காட்டினவனே இந்த மைக்கேல் ராஜ். என்கிட்டயும் உத்திய காட்டியா? எதுக்காக நைனாவை கொன்ன? சொல்றா சொல்றா. மைக்கேல் ராஜ், ஒரு 8 எடுத்து வச்ச உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிறேன். சட்டவிரோத நடவடிக்கையில் நீ ஈடுபட்டதால உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். வாங்க கமிஷனர் சார், துப்பாக்கு துருப்பிடிச்சிருக்குன்னு சுட்டு பாத்துக்கிட்டீங்களா? நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் கைய கட்டிக்கிட்டு நின்னீங்க. கட்சி 2ஆன உடனே கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்களா?
லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்த மைக்கேல் ராஜ காதல் வளவிச்சு கெடுத்துட்டியடி. சொல்றதா இருந்தா சுட வேண்டியது தானே, ஏன் அப்படி வளவலான்னு பேசிக்கிட்டு? உயிர் போட்டுக்குள்ள என்ன சர்ச்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்க மந்தையிலிருந்து போன 2 ஆடுகள் மாதாவோட சன்னிதானத்துக்கு திரும்பி வந்துருச்சு. வேற வேற பாதையில இல்ல ஃபாதர், ஒரே பாதையில தான். ஃபாதர், நான் சாகும்போது இவரோட மடியில தான் சாகணும்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. Thank you.